லோக்சபா தேர்தலுக்கு தமிழகத்தில் 60,418 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்தார். லோக்சபா தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வெள்ளியன்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் உள்ள அன்னை தெரசா வளாகத்தில் நடந்தது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் 39 மாவட்ட பொறுப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன்குமார், 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 60,418 ஓட்டுச்சாவடிகள் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு இதுவரை இப்போ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 60,418 வாக்குச்சாவடி இருக்கு. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் ஆகும் தான். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் 1000-2000 இன்க்ரீஸ் ஆகலாம் தான். அது அனௌன்ஸ்மெண்ட் உடனே பறக்கப்படை ஸ்டாட்டிக் டீம் நம்ம ஃபங்க்ஷன்ல ஆகும். அது ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு பிறகு அவங்க படைகளுக்கு. தமிழகத்தில் 5,37,00,000 வாக்காளர்கள் இம்முறை ஓட்டளிக்க தகுதி பெற்றவர்களாக இருப்பதாக கூறிய பிரவீன்குமார், ஓட்டுக்காக பணப்பரிமாற்றம் செய்பவர்களுக்கு ஓராண்டு தண்டனை கிடைக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.